அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். டைம் டஸ் நாட் வெயிட். வை ஷுட் யூ? டைம் இட் டஸ் நாட் ஸ்லோ டவுன் ஃபார் எனி ஒன். யாருக்காகவும் ஸ்லோவாகாது, யாருக்காகவும் காத்திருக்காது. நான் டயர்டா இருக்கேன், அதனால என்னோட நேரம் காத்திருக்குமானா காத்திருக்காது. லுக் அட் த கேலண்டர். தினமும் கேலண்டரை பாருங்க. நாட்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு, எக்ஸாம் வந்துகிட்டு இருக்கு. பட் த ரியல் கொஸ்டின் இஸ், ஆர் யூ மூவிங்? Every minute you waste now becomes regret later. Every minute you use now becomes your result later. ஒவ்வொரு மணித்துளியும் ரொம்பவே முக்கியமானது, மறந்துடாதீங்க. You don't need 12 hours a day. 12 மணி நேரம் நான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அந்த 12 மணி நேரமோ 8 மணி நேரமோ 5 மணி நேரமோ எவ்வளவு நேரம் நீங்க போக்கஸ்டா படிக்கிறீங்க, உங்க போனை ஆஃப் பண்ணிட்டு உங்க ட்ரீமை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் போக்கஸ்டா படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஆஸ்க் யுவர் செல்ஃப், டிட் ஐ யூஸ் மை டைம் ஆர் ஜஸ்ட் பாஸ்ட் இட்? நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிரி கிடையாது. ஏன்னா வேகமா போய்கிட்டு இருக்கே அப்படின்றனால நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிரி கிடையாது. அது நம்மளுடைய பிக்கஸ்ட் அசெட். ஸோ யூஸ் இட், ரிப்பீட் இட், பிகாஸ் ஒன்ஸ் இட்ஸ் கான் இட் நெவர் கம்ஸ் பேக். லெட் எவ்ரி செகண்ட் யூ ஸ்பெண்ட் டுடே பி ப்ரூஃப் that you are serious about your dream. Vagichudar is with you. Keep rising. Keep using time like a warrior. நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். நம்ம வாகிச்சுடரோட மெட்டீரியல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 99% ரெடி ஆயிடுச்சு. இந்த வீக்கெண்ட்ல அதை நம்ம லான்ச் பண்ணிடுவோம். எப்படி வாங்கணும், எப்படி நம்ம அனுப்புவோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வீடியோல சொல்லுவோம். அதனால தயாராயிக்கோங்க வாகைச்சுடரோட மெட்டீரியலை வாங்குறதுக்கு. அதே சமயத்துல நம்ம வீடியோக்கு நீங்க புதுசா வந்திருந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு 25 கேள்விகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாத்திரலாம். முதல் கேள்வி, சிசிஇ என்பது யாரை மையமாக கொண்ட மதிப்பீட்டு முறையாகும்? கற்பவர். சிசிஇ என்பது யாரை மையமாக கொண்ட மதிப்பீட்டு முறையாகும்? கற்பவர். CC is a dash centered system of evaluation. Learner. இரண்டாவது கேள்வி, கொடுக்கப்பட்ட அளவுகோலின் அடிப்படையில் மாணவர்கள் தங்கள் வகுப்பு மாணவர்களின் படைப்புகளை மதிப்பீடு செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சக மதிப்பீடு. கொடுக்கப்பட்ட அளவுகோலின் அடிப்படையில் மாணவர்கள் தங்கள் வகுப்பு மாணவர்களின் படைப்புகளை மதிப்பீடு செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சக மதிப்பீடு. When students assess the work of their classmates based on a given set of criteria, it is called peer review. மூன்றாவது கேள்வி, எந்த கருவி மிகவும் அகநிலையானது மற்றும் மதிப்பீட்டாளர் விளக்கத்தில் மிகவும் திறமையானவராகவும் தனிப்பட்ட சார்புகளை தவிர்ப்பவராகவும் இருக்க வேண்டும்? ஒரு கண்காணிப்பு அட்டவணை. எந்த கருவி மிகவும் அகநிலையானது மற்றும் மதிப்பீட்டாளர் விளக்கத்தில் மிகவும் திறமையானவராகவும் தனிப்பட்ட சார்புகளை தவிர்ப்பவராகவும் இருக்க வேண்டும்? ஒரு கண்காணிப்பு அட்டவணை. Which tool is most subjective and requires the assessor to be highly skilled in interpretation and avoiding personal bias? An observation schedule. நான்காவது கேள்வி, வேறுபட்டதை கண்டறிக. மதிப்பீட்டு வழிகாட்டி, சரிபார்ப்பு பட்டியல், புறவய தேர்வு, தர மதிப்பீட்டு அளவுகோல். இதில் வேறுபட்ட ஒன்றை கண்டறிய வேண்டும். புறவய தேர்வு என்பது சரியான விடை. Odd one out. Objective test is the odd one. ஐந்தாவது கேள்வி, ஒரு திறன்சார் மதிப்பீட்டு தேர்வில் 90% மாணவர்கள் திறனடைவு பெற்றால், அதாவது 80க்கும் மேல் மதிப்பெண் பெற்றால் அது எதை குறிக்கிறது? கற்பித்தல் மிகவும் திறம்பட இருந்தது. ஒரு திறன்சார் மதிப்பீட்டு தேர்வில் 90% மாணவர்கள் திறனடைவு பெற்றால் அது எதை குறிக்கிறது? கற்பித்தல் மிகவும் திறம்பட இருந்தது. In a criterion reference test,
If 90% of students achieve mastery, score above 80%, it suggests teaching was highly effective. ஆறாவது கேள்வி, ஒரு கண்டறியும் சோதனையின் முக்கிய நோக்கம் என்ன? பலம் மற்றும் பலவீனங்களை கண்டறிதல். ஒரு கண்டறியும் சோதனையின் முக்கிய நோக்கம் என்ன? பலம் மற்றும் பலவீனங்களை கண்டறிதல். What is the main purpose of a diagnostic test? Identify strengths and weaknesses. ஏழாவது கேள்வி, சக மதிப்பாய்வுகளின் முக்கிய நன்மை என்ன? விமர்சன மதிப்பீட்டு திறன்களை வளர்த்தல். சக மதிப்பாய்வுகளின் முக்கிய நன்மை என்ன? விமர்சன மதிப்பீட்டு திறன்களை வளர்த்தல். A key advantage of peer reviews is developing critical evaluation skills. எட்டாவது கேள்வி, வாஷ்பேக் விளைவு என்பதன் பொருள் என்ன? தேர்வானது கற்பித்தலையும் கற்றலையும் பாதிக்கிறது. வாஷ்பேக் விளைவு என்பதன் பொருள் என்ன? தேர்வானது கற்பித்தலையும் கற்றலையும் பாதிக்கிறது. The washback effect means testing influences teaching or learning. ஒன்பதாவது கேள்வி, தேர்வு உருவாக்கத்தின் முதல் படி எது? நோக்கம், குறிக்கோள்களை வரையறுத்தல். தேர்வு உருவாக்கத்தின் முதல் படி எது? நோக்கம் அல்லது குறிக்கோள்களை வரையறுத்தல். The first step in test construction is defining purpose or objectives. பத்தாவது கேள்வி, கூற்று, கற்பித்தலை தகுந்தவாறு மாற்றியமைக்க கண்டறியும் சோதனைகள் பயன்படுத்தப்படுகின்றன. காரணம், மாணவர்களுக்கு உதவி தேவைப்படும் குறிப்பிட்ட பகுதிகளை அவை அடையாளம் காண்கின்றன. சரியான விடை A மற்றும் R இரண்டும் உண்மை, மேலும் R என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். Assertion: diagnostic tests are used to tailor instruction. Reason: they identify specific areas where students need help. The answer is A. Both A and R are true and R explains A. 11வது கேள்வி, பொருந்தாததை கண்டறிக. தற்போதைய கற்பித்தலை மேம்படுத்த எந்த தேர்வு பயன்படுத்தப்படுவதில்லை? தொகுத்தறி தேர்வு. பொருந்தாததை கண்டறிக. தற்போதைய கற்பித்தலை மேம்படுத்த எந்த தேர்வு பயன்படுத்தப்படுவதில்லை? தொகுத்தறி தேர்வு. Odd one out. Which test is not used to improve current instruction? Summative. 12வது கேள்வி, மனப்பான்மைகளை மதிப்பிடுவதற்கான சிறந்த கருவி எது? மதிப்பீட்டு அளவுகோல். மனப்பான்மையை மதிப்பீடு செய்வதற்கான சிறந்த கருவி எது? மதிப்பீட்டு அளவுகோல். Best tool for assessing attitudes. Rating scale. 13வது கேள்வி, கல்விசார் மற்றும் கல்வி சாரா மதிப்பீட்டிற்கு இடையேயான தொடர்பை எந்த கூற்று சிறந்த முறையில் விவரிக்கிறது? முழுமையான வளர்ச்சிக்கு அவை ஒன்றுக்கொன்று துணை புரிகின்றன. கல்விசார் மற்றும் கல்வி சாரா மதிப்பீட்டிற்கு இடையேயான தொடர்பை எந்த கூற்று சிறந்த முறையில் விவரிக்கிறது? முழுமையான வளர்ச்சிக்கு அவை ஒன்றுக்கொன்று துணை புரிகின்றன. Which statement best describes the relationship between scholastic and non-scholastic assessment? They complement each other for holistic development. 14வது கேள்வி, பொருத்துதல். செல்லுபடியாகும் தன்மை, நம்பகத்தன்மை, புறவயத்தன்மை, நடைமுறைத்தன்மை. அதற்கு ஏற்ற கூற்றை பொருத்தணும். இதுக்கு சரியான ஆன்சர் A. விடை எல்லாமே நேராவே இருக்கும். சோ செல்லுபடியாகும் தன்மை அப்படிங்கிறது அது எதை அளவிடுவதாக கூறுகிறதோ அதையே அளவிடுவது. நம்பகத்தன்மை 2 தான். சோ காலப்போக்கில் தேர்வு முடிவுகளின் நிலைத்தன்மை. 3 புறவயத்தன்மை, மதிப்பெண் வழங்குபவரின் ஒருதலை சார்பு இல்லாதிருத்தல். 4 நடைமுறைத்தன்மை, நிர்வகிப்பதில் உள்ள எளிமை மற்றும் செயல்திறன். Master terms with their definitions. A. Validity, B. Reliability, C. Objectivity and D. Practicality. The answer is A. Validity is measures what it claims to measure. Reliability, consistency of test results over time.
objectivity, freedom from scorer bias, and practicality, ease and efficiency of administration. 15வது கேள்வி. மதிப்பீட்டில் உண்மைத்தன்மையின் கொள்கை எதை குறிக்கிறது? மதிப்பீட்டில் யதார்த்தமான உண்மை வாழ்க்கை பணிகளை பயன்படுத்துதல். மதிப்பீட்டில் உண்மைத்தன்மையின் கொள்கை எதை குறிக்கிறது? மதிப்பீட்டில் யதார்த்தமான உண்மை வாழ்க்கை பணிகளை பயன்படுத்துதல். The principle of authenticity in evaluation refers to using realistic real life tasks in assessment. 16வது கேள்வி. ஒரு கட்டுரை கேள்விக்கான மதிப்பெண் திட்டத்தில் எது சேர்க்கப்பட வேண்டும்? ஒவ்வொரு முக்கிய பதிலுக்கும் ஒதுக்கப்பட்ட புள்ளிகள். ஒரு கட்டுரை கேள்விக்கான மதிப்பெண் திட்டத்தில் எது சேர்க்கப்பட வேண்டும்? ஒவ்வொரு முக்கிய பதிலுக்கும் ஒதுக்கப்பட்ட புள்ளிகள். For an essay question, a marking scheme should include the points allocated for each key response element. 17வது கேள்வி. CCEல் இணை பாடத்திட்ட பகுதிகளை மதிப்பிடுவதற்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் மதிப்பீட்டு நுட்பம் எது? போர்ட்போலியோ மதிப்பீடு. CCEல் இணை பாடத்திட்ட பகுதிகளை மதிப்பிடுவதற்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் மதிப்பீட்டு நுட்பம் இது. போர்ட்போலியோ மதிப்பீடு. In CCE, which assessment technique is commonly used to evaluate core scholastic areas? Portfolio assessment. 18வது கேள்வி. ஒரு தேர்வுக்கான மாதிரித்தாள் 30% அறிவிற்கும் 50% புரிதலுக்கும் மற்றும் 20% பயன்பாட்டிற்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. இது அந்த தேர்வை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை குறிக்கிறது. புரிதலுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் சமச்சீரான அறிவாற்றல் நிலைகள். ஒரு தேர்வுக்கான மாதிரித்தாள் 30% அறிவிற்கும் 50% புரிதலுக்கும் மற்றும் 20% பயன்பாட்டிற்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. இது அந்த தேர்வு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை குறிக்கிறது. புரிதலுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் சமச்சீரான அறிவாற்றல் நிலைகள். A test blueprint shows 30% weightage to knowledge, 50% to comprehension, and 20% to application. This indicates the test emphasizes balanced cognitive levels with emphasis on comprehension. 19வது கேள்வி. தேர்வு முடிவுகளை பகுப்பாய்வு செய்யும் போது ஒரு ஆசிரியர் சராசரி மீன் 60, இடைநிலை 55 மற்றும் முகடு 50 என கண்டறிகிறார். இந்த பரவல் எவ்வகையான பரவலாக இருக்கும்? நேர்மறை கோட்டம். தேர்வு முடிவுகளை பகுப்பாய்வு செய்யும் போது ஒரு ஆசிரியர் சராசரி 60, இடைநிலை 55 மற்றும் முகடு 50 என கண்டறிகிறார். இந்த பரவல் எவ்வகையான பரவலை குறிக்கிறது? நேர்மறை கோட்டம். In analyzing test results, a teacher finds the mean is 20, median is 55, and mode is 50. This distribution is positively skewed. 20வது கேள்வி. கற்றதை புதிய சூழல்களில் பயன்படுத்தும் மாணவர்களின் திறனை பின்வரும் எந்த மதிப்பீட்டு அணுகுமுறை சிறப்பாக மதிப்பீடும்? வேறுபட்ட சூழல்களில் புதிய சிக்கல் தீர்க்கும் பணிகள். கற்றதை புதிய சூழல்களில் பயன்படுத்தும் மாணவர்களின் திறனை பின்வரும் எந்த மதிப்பீட்டு அணுகுமுறை சிறப்பாக மதிப்பீடும்? வேறுபட்ட சூழல்களில் புதிய சிக்கல் தீர்க்கும் பணிகள். Which assessment approach would best evaluate students' ability to transfer learning to new situations? Novel problem-solving tasks in different contexts. 21வது கேள்வி. எந்த கூறு ஒரு விரிவான சோதனை வரைவாக்கத்தில் பகுதியாக இல்லை? மாணவர்களின் பெயர்கள். எந்த கூறு ஒரு விரிவான சோதனை வரைவாக்கத்தில் பகுதியாக இல்லை? மாணவர்களின் பெயர்கள். Which component is not part of a comprehensive test blueprint? Student names. 22வது கேள்வி. அளவீடு மற்றும் மதிப்பீடு ஆகியவற்றை சரியாக வேறுபடுத்தும் கூற்று எது? அளவீடு எண் மதிப்பெண்களை பயன்படுத்துகிறது. மதிப்பீடு அந்த மதிப்பெண்களை மதிப்பீடுவதை உள்ளடக்கியது.
அளவீடு மற்றும் மதிப்பீடு ஆகியவற்றை சரியாக வேறுபடுத்தும் கூற்று எது? அளவீடு எண் மதிப்பெண்களை பயன்படுத்துகிறது. மதிப்பீடு அந்த மதிப்பெண்களை மதிப்பிடுவதை உள்ளடக்கியது. Which statement correctly differentiates measurement from evaluation? Measurement uses numerical scores. Evaluation involves judging those scores. 23வது கேள்வி. தேர்வு தயாரிப்பில் உள்ள வெயிட்டேஜ் அட்டவணையின் முதன்மை நோக்கம் என்ன? அனைத்து தலைப்புகளுக்கும் விகிதாச்சார பாதுகாப்பு இருப்பதை உறுதி செய்தல். தேர்வு தயாரிப்பில் உள்ள வெயிட்டேஜ் அட்டவணையின் முதன்மை நோக்கம் என்ன? அனைத்து தலைப்புகளுக்கும் விகிதாச்சார பாதுகாப்பு இருப்பதை உறுதி செய்தல். What is the primary purpose of a table of weightages in a test preparation? To ensure proportional coverage of all topics. 24வது கேள்வி. ஹாலோ விளைவு என்பது எந்த மதிப்பீட்டு கருவியுடன் தொடர்புடைய பிழைக்கான ஒரு சாத்தியமான கருவியாகும்? தரவரிசை அளவுகோல்கள் மற்றும் கண்காணிப்புகள். ஹாலோ விளைவு என்பது எந்த மதிப்பீட்டு கருவியுடன் தொடர்புடைய பிழைக்கான ஒரு சாத்தியமான கருவியாகும். தரவரிசை அளவுகோல் மற்றும் கண்காணிப்புகள். The halo effect in potential source of error most commonly associated with which assessment tool? Rating scales and observations. 25வது கேள்வி. மதிப்பீடு என்பது தீர்ப்புகளை உருவாக்கும் ஒரு செயல்முறை. இந்த கூற்று மதிப்பீட்டின் எந்த தன்மையை சிறப்பாக வரையறுக்கிறது? தரம் சார்ந்த குவாலிட்டேட்டிவ். மதிப்பீடு என்பது தீர்வுகளை உருவாக்கும் ஒரு செயல்முறை. இந்த கூற்று மதிப்பீட்டின் டேஷ் தன்மையை சிறப்பாக வரையறுக்கிறது. பி. தரம் சார்ந்த. Evaluation is a process of making judgments. This statement best defines evaluation's qualitative nature. So that's it. இன்னைக்கான 25 கேள்விகள் இதோட முடியுது. இந்த 25 கேள்விகளையும் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சாட்டர்டே, நாளை மாலை 6 மணிக்கு உங்களுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய யூடியூப் வாகைச்சூடர் சேனல்ல நம்ம போடுவோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸை பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 9 மணிக்கு நம்ம வீடியோல அந்த கேள்விகளுக்கான விடைகள் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மறந்துடாதீங்க, டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்க. தொடர்ந்து நம்ம வாகைச்சூடர் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் கொடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.